Hi students, welcome to our PV Digital Classroom. Today we are going to see supplementary. The topic name is the apple tree and the farmer. The apple tree and the farmer. அதாவது ஆப்பிள் ட்ரீயும் ஃபார்மரும் பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரியா? Once upon a time there was a farmer. He lived in a village up in the hills beside a forest. In his farm where he grew many kinds of vegetables, he also had an apple tree. For many years, the farmer and his family had enjoyed the tastiest apples from the tree. As a boy, the farmer and his friends played under the apple tree. They played hide and seek around the tree. They climbed the tree and swung on it, and in season they plucked and ate the apples. Once upon a time there was a farmer. ஒரு காலத்தில் ஒரு farmer இருந்தார். He lived in a village up in the hill. ஒரு வில்லேஜில் ஹில் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி இருக்கிற பிளேஸில் தான் இருந்தார். எங்கே அப்படின்னா ஒரு மலை மேலே ஃபாரஸ்ட் இருக்கிற ஏரியாவாக அங்கே இருந்தார். இன் ஹிஸ் ஃபார்ம் வேர் ஹீ க்ரோ மெனி கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ். அவரோட வயலில் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய வெஜிடபிள்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள், நிறைய வெஜிடபிள்ஸ் பிளான்ட்டெல்லாம் வந்து க்ரோ பண்ணியிருக்காரு. ஹீ ஆல்சோ ஹேட் அன் ஆப்பிள் ட்ரீ. அங்கே ஒரு ஆப்பிள் ட்ரீயும் இருந்தது. For many years, the farmer and his family had enjoyed the tastiest apple from the tree. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து இந்த ஆப்பிள் ட்ரீலேருந்து ஆப்பிளை வந்து பறித்து என்ன பண்ணுவாங்க, ஆப்பிளை பறித்து அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. As a boy, the farmer and his friends played under the apple tree. இவர் வந்து குழந்தையாக இருந்த பருவத்திலருந்தே வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஆப்பிள் ட்ரீயை சுற்றி விளையாடிட்டு இருக்காங்க. ஆப்பிள் ட்ரீக்கு கீழே ரொம்ப நாளாக வந்து அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. தே பிளேட் ஹைட் அண்ட் சீக் அரவுண்ட் த ட்ரீ. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹைட் அண்ட் சீக் விளையாடிருக்காங்க. ஹைட் அப்படின்னா மறைக்கிறது, சீக்னா கண்டுபிடிக்கிறது. ஹைட் அண்ட் சீக் அவங்க அந்த ட்ரீயை சுற்றி என்ன பண்ணியிருக்காங்க, ப்ளே பண்ணியிருக்காங்க. தே கிளைம்ட் த ட்ரீ அண்ட் சங் ஆன் இட் அண்ட் இன் சீசன் தே பிளக்ட் அண்ட் ஏட் த ஆப்பிள்ஸ். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மரத்தில் ஊஞ்சல் கட்டி விளையாடி இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்தந்த சீசனுக்கு வர ஆப்பிள்ஸ் எல்லாம் வந்து பிளக்டு அப்படின்னா பறித்து அவங்க சாப்பிட்ருக்காங்க. As the years passed, the boy grew into a man. He took over the farm and continued to enjoy the fruits from the tree. In the meantime, many small animals and birds started living in the tree. The man's children and their friends started playing under it. The large and shady apple tree now grew old and was bearing fewer and fewer fruits. It was nice to sit under its shade in the summer, but nothing grew under it. The farmer felt the space could be used to grow some vegetables. He also felt he could use the wood to build a new room in his house. Therefore, he decided to cut the tree. He did not think about the wonderful times he and his friends had playing around the tree or the delicious apples they ate. Rather, he felt the tree had outlived its usefulness and should be cut down. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப வருஷமாக வந்து இந்த ட்ரீ கூட ரொம்ப அட்டாச்சாக இருந்திருக்காங்க. ஆஸ் த இயர்ஸ் பாஸ்ட் த பாய் க்ரோ இன் டு எ மேன். கொஞ்ச நாள் கழித்து அந்த பாய் வந்து என்ன ஆகுறாங்க, மேனாக வளர்ந்துடுறாங்க. ஹீ டுக் ஓவர் த ஃபார்ம் அண்ட் கண்டினியூட் டு என்ஜாய் த ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த ட்ரீ. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹீ டுக் ஓவர் த ஃபார்ம் அண்ட் கண்டினியூ டு என்ஜாய் த ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த ட்ரீ. அவர் வந்து அந்த விவசாயம் பண்ணுறதா அவங்க அப்பாட்டிருந்து இவர் வாங்கிட்டு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவங்க வந்து விவசாயம் பண்ணுறத கண்டினியூ பண்ணியிருக்காரு. சேம் அந்த ட்ரீ கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்ந்திருக்காங்க. In the meantime, many small animals and birds started living in the tree.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அனிமல்ஸு, பேர்ட்ஸு எல்லாமே வந்து அந்த ஆப்பிள் ட்ரீயில் என்ன பண்ணியிருக்காங்க, லீவ் பண்ணியிருக்காங்க. The man's children and their friends started playing under it. இந்த மேனோட பசங்க குழந்தைங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அந்த ட்ரீ கீழே அவங்க விளையாடி இருக்காங்க. The large and shady apple tree now grew old and was bearing fever fruits. அப்போ வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப நிழல் தரக்கூடிய மரமாக இருந்தது, அது ரொம்ப பழசாயிடுச்சு இப்போது. அப்போ வந்து எப்படி இருந்தது, ரொம்ப லார்ஜாகவும் ரொம்ப நிழல் கொடுக்கறது, ரொம்ப அடர்ந்து போய் அந்த மரம் இருந்தது. ஆனால் அதுக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால் என்ன பண்ண முடியல, நிறைய ஃப்ரூட்ஸ் அதால் கொடுக்க முடியல. இட் வாஸ் நைஸ் டு சிட் அண்டர் இட் ஷேட் இன் த சம்மர் பட் நத்திங் க்ரோ அண்டர் இட். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்மர் டைமில் அந்த மரத்துக்கடியில் உட்காந்துருந்தா ரொம்ப ஷேடி நிழல் கொடுக்கறதாகவும் இருந்தது, நல்லா அடர்ந்து இருந்ததுனால அது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் இப்போது அது என்ன ஆகிடுச்சு, ரொம்ப ஓல்ட் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து அதோட க்ரோ வந்து என்ன பண்ணிடுச்சு, கம்மி பண்ணிடுச்சு. அதால் அது வந்து ஓல்டாக இருக்கிறதுனால அதில் ஃப்ரூட்ஸ் கொடுக்க முடில, ரொம்ப ஷேடி எல்லாத்துக்கும் நிழல் கொடுக்க முடில அப்படின்னு சொல்லி இவர் ஃபீல் பண்ணுறாரு. த ஃபார்மல் ஃபெல் த ஸ்பேஸ் குட் பி யூஸ் டு க்ரோ சம் வெஜிடபிள்ஸ். இங்கே இவ்வளோ பிளேஸ் இருக்குது, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இங்கே வந்து நிறைய வெஜிடபிள்ஸை க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணுறாரு. He also felt he could use the wood to build a new room in his house. இந்த மரத்தை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு ரூம் கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. Therefore he decided to cut the tree. கடைசியாக அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மரத்தை வந்து ட்ரீயை கட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. He did not think about the wonderful times he and his friends had playing around the tree or the delicious apples they ate. அவங்க வந்து ஒரு விஷயத்த மறந்துட்டார். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவரோட ஸ்வீட் மெமரிஸ், அவரோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே அவர் என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டார். அவர் வந்து ரொம்ப நல்லா அங்கே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது, ரொம்ப ரெஸ்ட் எடுத்தது, அந்த மரத்தோட நிழலில் ரெஸ்ட் எடுத்தது, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு ப்ளே பண்ணது, எல்லா மெமரிஸுமே அவர் என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டார். Rather he felt the tree had outlived its usefulness and should be cut down. அவர் வந்து கடைசியாக என்ன ஃபீல் பண்ணிட்டாரு அப்படின்னா, இது வந்து இதுக்கு மேலே இதுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு இது இல்லை, ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது, யூஸ்லெஸ் தான், ஸோ இதை நம்ம என்ன பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. When the farmer took his axe and began chopping the tree, all the little animals, birds and insects that lived in the tree came rushing down. They started running around in alarm, chirping and squeaking all over the place. The farmer was adamant. He raised his axe and the uproar grew. அந்த ட்ரீயை கட் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, ஆக்ஸ்னா கோடாலி, ஆக்ஸ் எடுத்துகிட்டு கட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகுறாரு. அப்போது வந்து என்ன பண்ணுறாரு, இப்படி கட் பண்ணாத வந்து ஆக்ஸ் யூஸ் பண்ணும் போது ஆல் த லிட்டில் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் தே லிவ்ட் இன் த ட்ரீ கேம் ரஷிங் டவுன். அதை கட் பண்ணும் போது அதில் இருக்க அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப சத்தம் போட்டு கத்துது. தே ஸ்டார்டட் ரன்னிங் அரவுண்ட் இன் அலம், சர்ப்பிங் அண்ட் ஸ்வீக்கிங் ஆல் ஓவர் த பிளேஸ். அந்த மரத்தை சுற்றிலும் ரொம்ப கசன்னு என்ன பண்ணிகிட்ருக்கு, சத்தம் போட்டு அது கத்திகிட்ருக்கு. த ஃபார்மர் வாஸ் அடமெண்ட். ஃபார்மர் வந்து எப்படி இருக்காரு, ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கார், நான் கண்டிப்பாக கட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கார். ஹீ ரேஸ்டு ஹிஸ் ஆக்ஸ் அண்ட் த அப்ரோர் க்ரோ. மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மறுபடியும் வெட்டுறதுக்காக ஒரு கோடாலியை தூக்குறாரு. அப்போவுமே வந்து என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சத்தம் போட்டு அது எல்லாமே கத்திகிட்ருக்கு. த ஃபார்மர் ஹவெவர் forgot his childhood and his animal friends. He began to chop the tree harder. All the little animals became desperate and wanted to protect the apple tree at any cost. They ran around in circles, making a huge commotion. The farmer, however, forgot his childhood and his animal's friend. அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே அவர் ரொம்ப ஃபர்கெட் பண்ணிட்டார், எல்லாத்தையும் மறந்துட்டார். He began to chop the tree harder. அவர் என்ன வந்து திங்க் பண்ணுறாரு அப்படின்னா இந்த ட்ரீயை நம்ம என்ன பண்ணோம், கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேகமாக
கட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆல் த லிட்டில் அனிமல்ஸ் பிகம் டிஸ்பரேட் அண்ட் வாண்டட் டு ப்ரொடெக்ட் த ஆப்பிள் ட்ரீ அட் எனி காஸ்ட். அங்கே இருக்க அனிமல்ஸ், லிட்டில் பேர்ட்ஸ் அனிமல்ஸ்க்கெலாம் என்ன அப்படின்னா நம்பிக்கையே இல்லை, ஹோப்லெஸ், டிஸ்பரேட் அப்படின்னா நம்பிக்கை இல்லாமல் இவர் கன்ஃபார்மாக என்ன பண்ணிடுவார், ட்ரீயை கட் பண்ணிடுவார் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் வாண்டட் டு ப்ரொடெக்ட் த ஆப்பிள் ட்ரீ அட் எனி காஸ்ட், அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ட்ரீயை கட் பண்ண விடக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் அந்த அனிமல்ஸு பேர்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்காங்க. தே ரேன் அரவுண்ட் இன் சர்க்கிள் மேக்கிங் ஏ ஹியூஜ் காமோஷன். அவங்க வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே அந்த ட்ரீயை சுற்றி ரொம்ப சத்தம் எழுப்பிட்டு அவங்க அந்த ட்ரீயை சுற்றி பறந்துட்டுருக்காங்க. This brought the children out. The farmer daughter and her friends began to plead with him. They gathered around the farmer and said, "Please don't cut the tree. We play here just like you did. The small animals live here. If you cut the tree, where will they go? You can enjoy the shade when you become old. It is a beautiful tree." இந்த சத்தம்லாம் கேட்டதும் அங்கே இருக்க குழந்தைங்களாம் அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. The farmer daughter and her friends began to plead with him. அந்த ஃபார்மரோட டாட்டரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபார்மர்கிட்ட கெஞ்சுறாங்க. ப்ளீட் அப்படின்னா கெஞ்சுறது. தே கேதர்ட் அரவுண்ட் த ஃபார்மர் அண்ட் said, "Please don't cut the tree." அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் அவரை சுற்றி நின்றுட்டு ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க, மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. "We play here just like you did." நாங்களும் வந்து நீங்கள் விளையாடின மாதிரி இந்த இடத்துல நாங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. "These small animals live here. If you cut the tree, where will they go?" அதாவது இங்கே நிறைய ஸ்மால் அனிமல்ஸ்லாம் லீவ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த ட்ரீயை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் எங்கே போவாங்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. "You can enjoy the shade when you become old. It is a beautiful tree." நீங்கள் ரொம்ப ஓல்டு, வயசானதுக்கப்புறமே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மரத்தோட நிழலில் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம், இது ரொம்ப அழகான ஒரு ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. All of a sudden, the farmer noticed a small fruit hanging from a branch. It was an apple and looked as delicious as the ones he ate as a boy. He plucked it and bit into the juicy fruit. The memories of the fun he had had as a boy came rushing back. When his daughter saw the changed expression in her father's face, she started pleading harder. அவர் சடனாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் அந்த ஒரு சின்ன ஃப்ரூட்டு தொங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. It was an apple and looked as delicious as the one he ate as a boy. அதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து என்ன ஆகுது, அவர் சின்ன வயசில் சின்னதாக இருக்கும் போது அவர் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ட ஒரு ஞாபகம் வருது. He plucked it and bit into the juicy fruit. அதை வந்து பறித்து சாப்பிட்றாரு. அது வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஜூஸியாக இருக்குது அந்த ஃப்ரூட் சாப்பிட்றாரு. The memories of the fun he had as a big boy came rushing back. அவர் வந்து சின்ன வயசில் இருந்த மெமரிஸ் எல்லாமே அவருக்கு வந்து என்ன ஆகுது, ஞாபகத்துக்கு வருது. இதில் வந்து ஹேடுன்னு 2 இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது சின்ன வயசில் நடந்து இப்போ ஞாபகத்துக்கு வருது அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. When his daughter saw the changed expression in her father's face, she started pleading harder. அந்த பொண்ணு வந்து அந்த ஃப்ரூட் அவங்க சாப்பிட்டோன்னே அவங்க ஃபேஸ் வந்து எக்ஸ்ப்ரெஷன் சேஞ்ச் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா அவரோட மெமரிஸ் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு அவங்க நினச்சி பார்த்த உடனே நம்ம சின்ன வயசில் எப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா வந்து ரொம்ப அவர்கிட்ட கெஞ்சி கேட்குறா, நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க, ட்ரீயை கட் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப கேட்குறாங்க. The father put down his axe. He understood that the tree was home to many lovely animals and provided them with so many things. He wanted his little girl to have the childhood that he had had. He threw away the axe and said to his daughter, "I promise that I will never cut this tree. You and your friends will have your tree and your playground." ஃபார்மர் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஆக்ஸை வந்து தூக்கி போட்டுட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு என்ன அப்படின்னா இந்த ட்ரீ வந்து நிறைய அனிமல்ஸுக்கு பேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஹோமாக இருக்குது, இதில் வந்து அந்த அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மரத்தை கட் பண்ணக்கூடாதுன்றதாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. He wanted his little girl to have the childhood that he had had.
He threw away the axe and said to his daughter. அது வந்து என்ன பண்ணிட்டாரு, இந்த கேர்ள் வந்து சொன்னதுமே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஆக்ஸை தூக்கி போட்டுட்டு அவர் சொல்கிறாரு, அவங்க டாட்டருக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு, ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ. நான் இந்த ட்ரீயை கட் பண்ண மாட்டேன். யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வில் ஹாவ் யுவர் ட்ரீ அண்ட் யுவர் ப்ளே கிரவுண்ட். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த ட்ரீயை ஒரு ப்ளே கிரவுண்டாக யூஸ் பண்ணி நீங்கள் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதில் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், சே எஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, இதில் நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம். த ஃபார்மர் ஹேட் ஸ்பெண்ட் ஹிஸ் சைல்ட்ஹுட் பிளேயிங் அண்டர் த ட்ரீ. ஃபார்மர் வந்து சின்ன பையனாக இருக்கும் போது என்ன பண்ணியிருக்காரு, அந்த ட்ரீக்கு கீழே தான் விளையாடிட்டு இருக்காரு. ட்ரூ. த ஃபார்மர் ஃபெல்ட் த ஸ்பேஸ் குட் பி யூஸ்டு டு பில்ட் எ ஹவுஸ். அவர் வந்து அவரோட வீட்டில் ஒரு ரூம் எக்ஸ்ட்ராவாக வந்து பில்ட் பண்ணணுன்னு தான் அவர் திங்க் பண்ணார். ஒரு ஹவுஸை பில்ட் பண்ணணுன்னு திங்க் பண்ணல. ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் ஃபால்ஸ். த ஆப்பிள் ட்ரீ ரெக்வஸ்டட் த ஃபார்மர் நாட் டு கட் இட். ஆப்பிள் ட்ரீ வந்து இதில் பேசவே இல்லை. ஸோ இதை வந்து கட் பண்ணாதீங்கன்னு சொன்னது வந்து அவங்களோட குழந்தைங்க தான் சொன்னாங்க. அதே மாதிரி அனிமல்ஸு, பேர்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க இல்லையா. ஆனால் ஆப்பிள் ட்ரீ அவங்கக்கிட்ட பேச கிடையாது. ஸோ அதுவும் ஃபால்ஸ் தான். ஆல் த லிட்டில் அனிமல்ஸ் வர் ஹாப்பி அபவுட் த ஃபார்மர்ஸ் டிஸ்கஷன். அதாவது அவர் வந்து மரத்தை கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க டெசிஷன் ஆல் த லிட்டில் அனிமல்ஸ் வர் ஹாப்பி அபவுட் த ஃபார்மர் டெசிஷன். அவரோட டெசிஷனில் அங்கே இருந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஹாப்பியாக இருந்துச்சானா நோ. ஏன்னா அவர் ட்ரீயை கட் பண்ண போகிறாரு. அவர் கட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஹாப்பியாலாம் இல்லை, சேடாக தான் இருந்தாங்க. ஸோ அந்த சென்டென்ஸ் ஃபால்ஸ். த ஆப்பிள் ட்ரீ வாஸ் ஹோம் ஃபார் ஆல் த லிட்டில் அனிமல்ஸ். அந்த ஆப்பிள் ட்ரீ வந்து நிறைய அனிமல்ஸு, பேர்ட்ஸ் எல்லாம் லிவ் பண்ணுறதுக்கு ஹோமாக இருந்துச்சா? எஸ், ட்ரூ. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.